நல்லா இருந்துக்கா, ஜெயிச்சுக்கா. ஓகே, இந்த சந்தோஷத்தில் எல்லாரும் டீ குடிப்போம், போண்டா சாப்பிடுவோம், பயிர் சாப்பிடுவோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுக்கு உரிமையான இடங்கள் 3 இடங்கள் இருக்கின்றன. ஜெர்மனி, இலங்கை மாநகரில் 2 பகுதிகள். சுமார் 9 ஆண்டுகளுக்கு முன்பே உன்னுடைய குடும்பத்துக்கு சோதனையான காலங்கள் தொடர்ந்துருச்சு. அதில் உன் உடன் பிறந்தோருக்கு உடல் வியாதியும், உனக்கு ஒரு பக்கத்தில் உடல் தளர்ச்சியும், நிறைய பணங்கள், தவிர்க்க முடியாத நஷ்டங்களும் ஆகி, இப்போ நீ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணியில் உயர்வு கிடைக்காத குழப்பமும், உன்னோடு பணி செய்பவர்கள் உன்னுடைய அப்படியா, உன்னோடு பணி செய்யும் சிலரால் கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத தகவல்கள் கொடுக்கப்பட்டு உன்னுடைய பணியில் உயர்வு கிடைக்காத நிலை இப்பொழுது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் செல்ல வேண்டும்ங்கிற ஒரு எண்ணமும், கோர்ட் போகணுங்கிற ஒரு சூழ்நிலையும் மனநிலைகளும் தோன்றியதுண்டு. சரிண்ணா? ஆனால் அப்படி போகாமலே நான் ஜெயிச்சு தரேன்னு சொல்லி உத்தரவு. இப்போ உன் கூட பிறந்த சகோதரனுடைய மூளை திருந்துமா அப்படின்னு கேட்டேன். ஆயுள் காலம் வரை அவன் அப்படித்தான் இருப்பான். அங்குள்ள பெண்டீர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளே இந்த துன்பங்களுக்கு காரணம் அப்படின்னு மேலேருந்து உத்தரவு. இப்போ உனக்கு பணியினையும் உயர்வு தரேன், இந்த 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? வேறு எதுவும் வேணும்? இந்தா எல்லாம் அள்ளி தந்தாச்சு. வெற்றி மாற கொடு சாமியே. வடா வடா டேய், குழந்தை தூங்கிடும். கர்மசாமிக்கு எல்லா வெற்றியும் நடக்கும். சந்தோஷமா இருப்பா. ஜெயிச்சு தரேன், பார்த்து போ. கர்மசாமிக்கு மலேசியா. மலேசியா யாருப்பா? மனம் கனிதேனி. ஓ, பையில என்னது இருக்கு? இந்த கோவில் நிகழ்ச்சிகளை உன்னுடைய போனில் கொஞ்சம் ரெக்கார்டாக இருக்காமலா? அப்படியா? எடுத்திருக்கிய? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வரணும். அப்போ தான் விஷயத்தை பேச முடியும். பயப்படக்கூடாது, தெளிவாக இருக்கணும். உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார் இதில்? மனம் குழம்பக்கூடாது. ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி தரேன். பிளட் சம்பந்தமான கோளாறு குறைபாடுகள் இருக்குது, புரியுதா? ஜெயிச்சு தரேன். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி என்ன கேட்கணும்? வேறு என்ன வேணும்? அப்படி இல்லை, நீங்கள் கேட்குற வரத்தை கொடுன்னு உத்தரவாக இருக்குது. அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுறதுக்கு நாங்கள் ஆனாவனாவா படிக்கிறோம். இல்லைல்லோ, கேட்கும் வரத்தை கொடுன்னு உத்தரவாக தான் கேட்குறேன். என்ன வேணும்? யார் இது? சரி, கண்ணை முடிக்காங்க பார்ப்போம். இருக்காங்களா? சரி, ஓகே. நிறைய பொருளாதாரங்கள் 1.5 ஆண்டில் நிறைய நஷ்டங்கள் ஆகிருக்கு. மன வருத்தங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி கடன்களால் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. செல்வத்தை அடித்தாரேன், மக்களுக்கு சிறந்த வழியை தாரேன். இந்த அப்படி பக்கத்தில் வா. சனிக்கிழமை என்னைய பார்த்து போங்க, சரியா? அப்படியா?
எட்டி இருக்கக்கூடாதும்மா, பக்கத்தில் வாம்மா. கர்மசாமி, உனக்கு ஒரு தெய்வத்தின் காட்சி கிடைக்கும். இருங்க, என்னை பார்த்து போங்க, பிறகு தனியை காட்டுக்கலாம். சரியா? கர்மசாமி, சென்னை மாநகர், சென்னை மாநகர் டாக்குமெண்ட் பேப்பரை வச்சுட்டு அடிக்கடி அலையிறது யாருப்பா? டாக்குமெண்ட் சம்பந்தமாக என்ன டாக்குமெண்ட்? அன்னதானத்துக்கு கொடுத்துருக்கேன். அது அவங்க இப்போ நல்லபடியாக அதை விற்று அது அன்னதானத்துக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. கும்பகோணத்தில் டாக்குமெண்ட்லாம் எழுதி கொடுத்தீங்களா? எழுதி கொடுத்தாச்சு. கால் வந்துட்டு வரலாம். அமைதியானே மனமே ராஜகுமார். யாருடா? பக்கத்தில் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்கே சிவபெருமானுடைய அருளாசி பெற்ற பாக்கியம் உன்னுடைய ஆன்மாவில் இருக்கு. 2 இடங்களை இந்த உலகத்தினுடைய தான தர்மங்களுக்காக நியமிக்கப்பட்டு இந்த உலகத்தில் அதுவே புண்ணியம் என்று நினைத்து நீ இப்போ ஒதுங்கி உட்கார்ந்துருக்க. இப்பொழுது 1 ஆண்டுக்குள்ள உடல்நிலைகள் மிகவும் பாதிக்கப்பட்டு உயிர்கண்டம் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு சில சந்தேகமான எண்ணங்கள் இருந்தாலும் அதை பற்றி பயப்படாத மன வலிமையோடு ஈசன் நினைத்ததை நிறைவேற்றுவதற்கு நாம் தடையில்லை என்ற எண்ணத்தோடு நீ உட்கார்ந்துருக்க. உண்மையா? அதே போல் தியானம், தவம் போன்ற விஷயங்களில் எண்ணங்கள் பல இருந்தாலும் அது மூலமாக பயிற்சியை விரும்பியதுண்டு. ஆனால் அந்த பயிற்சியில் ஒரு சக்தியை பெறக்கூடிய நிலைகள் கிடைக்காமல் இறைவனுடைய நினைவோடு உன்னை நீ வைத்திருக்கிறாய். இதுதான் உண்மை நிலைகள். பற்றுற்றோர்கள் எல்லாம் பக்கத்திலிருந்து வெறுப்புடைந்து போனார்கள். ஆனால் இப்போ இருக்கும் தொண்டர்களை வைத்தே இந்த துணையான வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கு. அதனால் இந்த ஆத்மா முக்தி அடைவதற்கு நீ செய்யும் தர்மம் ஒழுங்காக நடக்கும். வேற என்ன வேண்டும்? 2வது வீடு தம்பிகிட்ட கொடுத்தேன். அவன் அதுக்கு லாயக்கு இல்லை. அதை எடுத்து வேற எங்கேயாச்சும் நல்ல கொடுக்கணும். அதான் 2 இடங்களை நீ விட்டு கொடுத்த. 1 அவன் தரமாட்டான். என்ன செய்யலாம்? அவன் வாங்கி நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணணும். நீ யாருடா கேட்கறதுக்கு? அவர் நன்மங்கள், அவர் காலி பண்றவர், இவங்கெல்லாம் எங்கள் அம்மாவை பார்த்துருக்காங்க. அப்புறம் என்னையும் பார்த்துருக்காங்க. ஒரு நல்ல ஆத்மா. நீ யாருடா இதை கேட்கறதுக்கு அப்படின்னு இவன் கேட்க மாட்டான், இவன் தம்பி கேட்பான் உன்னை. சரியா? அதான் நான் சொல்லுவது உண்மை. அந்த பக்கத்திலிருந்து அந்த பத்திரத்தை திருப்புவது கஷ்டம். உன்னுடைய கண்காக நான் அந்த சேவையை நான் செய்கிறேன் என்று அவன் சொல்லுவான். சொல்லி வில்லங்கம் விழுப்பான், பிரச்சனை வரும். அதுதான் என்ன செய்யலாம்? அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது செய்யலாம். எஸ், அது அவன் உன் குடும்பத்தில் உன் கூட பிறந்தவன் மூலமாக ஒரு தர்மம் நடக்கட்டும். அதை நீ தட்ட வேண்டாம். அவனை நான் தர்மம் செய்ய நான் வைக்கிறேன். போதுமா? கால் விட்டுருவான். உடலில் ஆங்கார உணர்வு தோன்றி உபாசனை செய்கிறாயா அல்லது ஞானத்தில் செய்கிறாயா? அந்த சப்ஜெக்டுக்கே வரல. நீ பக்கத்தில் வா. இந்தாப்பா
உனக்கு ஒரு ஞான நிலை கிடைக்க ஆரம்பித்தாச்சு. என்னை நினச்சி கும்பிட்டுதான் வெற்றி உண்டு. தர்மம் ஓங்கும். இன்னொரு இடம் ஒன்று மனத்தில் இருக்குது. அதை எங்கே கொடுத்தால் பலனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனை உன் மனதில் தோன்றுகிறது அல்லவா? அதுக்கு ஒரு வழிவகுத்து தரேன், பொறுமையாக இருக்கலாம். மொதல் ஒய்ஃபோட ஜுவல்ஸ் இங்கே தென்காசியில் அவங்க சிஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் வாங்கலான்னு இருக்கேன். வாங்கலாமா கொடுத்தா தானே வாங்க முடியும். கொடுத்துருக்கேன். அவங்க கொடுத்தா தானே நீங்கள் வாங்க முடியும். முருகா, அதெல்லாம் விட்டுருப்பா, முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இந்த மகளே நல்லா ஐஸ்வர்யமா. சரி, புண்ணியம் பெற்றிருங்கள், புண்ணியம் பெற்றிருங்கள். அதே சென்னை மாநகர் தன்னுடைய தொழில் சம்பந்தமான மன வருத்தம் அடைந்து வந்த மகன். கால் ஒன்று வாப்பா, மெல்ல இருந்தீங்க. உங்கள் பேர் என்னையா? சண்முகம். அருமையான பெயர். சரி, எங்கே ஞானம் சொந்தமாக எங்கே போய் பயிற்சி பண்ணேன்? கும்பகோணத்தில் கண்ணனையா கிட்ட. அவரும் ஒரு உங்களை மாதிரி சித்தர். அவர் நல்லா பார்த்துக்கிறாரு என்ன. அடிக்கடி வேற புண்ணியம் படைங்க, வெற்றி உண்டு. கால் ஒன்று வரலாம் வாங்க. இல்லை நீங்கள் இல்லை, நீங்கள் போயிட்டு வரேங்க. வாழ்க வாழ்க. இன்னொரு தடவை கால் ஒன்று வாப்பா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு